நான் 2013 இந்த சத்யேந்திர பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக நான் அங்கே சென்றபோது இந்த ராஜகலசம் யார் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே எல்லாம் முடிச்சு வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உரிய ஆள் அன்றைய காலம் வரல. அப்பொழுது ஈரோட்டில் இருக்கும் மாணிக்கம் அவர்களை இதை எடுக்குமாறு சொன்னும்போது எனக்கு அன்னைக்கே எனக்குள்ள ஒரு உணர்வு அதில் ஏறிடுச்சு. நான் என்ன பண்ணனாலும் எனக்குள்ள நானே அதை ரியலைஸ் பண்ணினேன். நான் அந்த ஊர்வலம் வரும்போது யானை மேலே என்னை உட்கார வச்சு மேலே குடையை பிடிச்சி அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கும்போது என்னையே மெய் மிளக்கு சிலிந்து நைட்டு இருந்து காலையில் பூஜை அன்னையிலேருந்து 2013 அன்னைக்கு ஆனமலைக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்போது ஐயாவை சந்தித்தேன். சந்திப்பிலிருந்து நானும் அந்த ஆனமலையுடைய சித்தர் தான் என்னுடைய மானசீக குருவாக நான் ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் அவருடைய ஆண்டுதோறும் நான் கேலண்டர் வெளியிட்டு இருக்கிறேன். இந்த வழிபாடுங்கிறது உண்மையாலுமே அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி செயல்பாடு எவ்வளோ ஏளனங்கள் எவ்வளோ பேச்சுகள் எல்லாத்தையுமே தாங்கி இன்னைக்கு ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு எல்லாமே அவருடைய ஆசீர்வாதம் தான். நமக்கு எல்லாமே கிடக்கக்கூடியது இவருடைய ஆசீர்வாதம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வாங்கிறவன் அதாவது உண்மையாகவே நம்மளுடைய சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் காண்பது உண்டோ அப்படிங்கிறது உண்மையாலுமே இதை நினச்சி நாம் செயல்பட்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வளர்ச்சிகளோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியமோ எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரியப்படுத்துகிறேன். மிக்க மகிழ்ச்சி. சமார்ப்பணம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நம்ம சத்யேந்திர சீதர் பீடத்துல ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற இருக்குது. அப்படிப்பட்ட குரு பூஜை நன்னாளிலே கால வச்சீங்கன்னா கோடி நன்மை. அணிதிரண்டு வாருங்கள், சித்தர்களின் அருளினை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வோம்.